ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குற கட்டாய புது தமிழில் இருக்கிற 100 கொஷினுடைய மாடல் கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது. இதில் அடிக்கோடிட்ட சொல்லு குழி தாழ்ந்து, இது ஒரு பொருட் பன்மொழி. கொஷின் 2, தை திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். விடை தை திங்கள் என்பது காலப்பெயர். கொஷின் 3, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான். ஆப்ஷன் டி சரியான விடை. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. கொஷின் 4, சொற்களை ஒழுங்குபடுத்துக. வியநகர் குறைபடா கொல கூழுடை கொல. ஆப்ஷன் டி சரியான விடை. கொல கொல குறைபடா கூழுடை வியநகர். கொஷின் 5, கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்து. ஆப்ஷன் டி சரியான விடை. சங்கு சாட்டை சிந்தனை சீர்தூக்கு சுற்றம். கொஷின் 6, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை அரண். அரண் 3 சுழி நாவது இல்லையா, அந்த அரணுக்கு என்ன பொருள்னா பகையவரிடம் இருந்து நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக கட்டமைக்கப்பட்ட அமைப்புகளில் ஒன்று அரண். கொஷின் 7, வாழை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வாழைக்கு இளம்பெண், இரண்டாவது இருக்கு இல்லையா வாழை, அது மர வகை, கடைசியா இருக்க அந்த வாழைக்கு மீன் வகை, வாழை மீன். கொஷின் 8, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், அதற்கு வருமான வரி அலுவலகம். கொஷின் 9, வழுவு சொல்லற்ற தொடர் எது? ஆப்ஷன் 2 வலப்பக்க சுவற்றில் எழுதாதே. கொஷின் 10, அனித்து எதிர் சொல்லை கண்டறிக. அனித்து என்பதன் பொருள் அருகில் என்பதுதான் அனித்து. அருகில் அதற்கு எதிர் சொல் தொலைவில். கொஷின் 11, சேர்த்து எழுதுக. பனைக்குட்டல் ஓலை பனையோலை. கொஷின் 12, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்ற மரம் தளிர்த்தற்று. இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்? விடை அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா. கொஷின் 13, இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. ஃபர்ஸ்ட் இயைபு அப்படின்னா பாடலில் அடிதோறும் கடைசி எழுத்து ஒன்றோ அல்ல பல எழுத்துக்களோ சேர்ந்து ஒரே மாதிரி வருவது தான் இயைபு. இந்த பாடல் அடிகளில் கடைசியா நாடுன்னு முடியுது இல்லையா, 2 வரிகளிலும் நாடு நாடு ஒன்றி வருது கடைசி எழுத்து. ஸோ இதனால இது இயைபு தொடை. கொஷின் 14, தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. விடை தாயை போல பேசுதல். கொஷின் 15, குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். மேல இருக்கிற அந்த லைன் செய்வினை தொடர், அதை செயற்பாட்டு வினையாக மாற்றுக. உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. கொஷின் 16, நாலடியார் என்னும் நூலை பாடியவர் யார்? விடை சமண முனிவர். கொஷின் 17, மணிமேகலையின் தோழி சுதமதி. கொஷின் 18, பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல். விடை மணிமேகலை. கொஷின் 19, புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? விடை 11. கொஷின் 20, பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது முல்லைக்களி. கொஷின் 21, ஈயன இரத்தல் இழிதன்று, அதன் எதிர் ஈயன் என்றல் அதனினும் இழிதன்று. கூற்று 1, இப்பாடல் அடிகளை பாடியவர் கழைதின் யானையார். கூற்று 2, இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி. இந்த பாடல்களை பாடியவர் கழைதின் யானையார். யாரை பத்தி பாடினார்னா ஓரிய பத்தி பாடினாரு. ஓரி என்பவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவர். கொஷின் 22, தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர் திருவிக்கா. கொஷின் 23, சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர். விடை ராமலிங்க அடிகளார். கொஷின் 24, சுவை அதற்குண்டான பயன். இனிப்பு பலம், துவர்ப்பு ஆற்றல், புளிப்பு இனிமை, கார்ப்பு உணர்வு. கொஷின் 25, தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள். விடை சிங்கப்பூர், மொரிசியஸ்.
கொஸ்டின் 26. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார்? விடை கவிக்கோ அப்துல் ரகுமான். கொஸ்டின் 27. ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? விடை அத்தி மரங்கள். கொஸ்டின் 28. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். கொஸ்டின் 29. காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1937. கொஸ்டின் 30. அரிகால் மாறிய அங்கண் அகல்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாது? விடை மேற்கதுவாய் மோனை. பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அதே கான்செப்ட் தான். சீர்களில் முதல் எழுத்தும் ஒன்றாம் சீர், இரண்டாம் சீர் இல்லாமல் மூன்றாம் சீர், நான்காம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை. கொஸ்டின் 31. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் யார்? விடை பரிதிமாற் கலைஞர். கொஸ்டின் 32. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? விடை தேவநேய பாவனார். கொஸ்டின் 33. நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? விடை 2006. கொஸ்டின் 34. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. விடை சிற்ப செந்நூல். கொஸ்டின் 35. நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? விடை தந்த சிற்பக்கலை. கொஸ்டின் 36. ஸ்வீடன் நாட்டின் போர் லாகர்விஸ்ட் என்னும் சிறுகதையை தமிழில் மொழிபெயர்த்தவர்? விடை ஜி. குப்புசாமி. கொஸ்டின் 37. ராம நாடகத்தை இயற்றியவர் யார்? விடை அருணாச்சல கவிராயர். கொஸ்டின் 38. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? விடை அப்துல் ரகுமான். கொஸ்டின் 39. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர்? விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கொஸ்டின் 40. இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று உவமை மரபுகளில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? விடை சுப்புரத்தின தாசன், அதாவது உவமை கவிஞர் சுரதா. கொஸ்டின் 41. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர்? விடை வாணிதாசன். கொஸ்டின் 42. சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? விடை நரசிங்க முனையரையர். கொஸ்டின் 43. யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பா மாலை என்று அழைக்கப்படுகிறது? விடை அகத்தியர். கொஸ்டின் 44. நந்த வனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்ததோ தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார்? விடை கடுவெளி சித்தர். கொஸ்டின் 45. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது? விடை இரட்டுற மொழிதல் அணி. கொஸ்டின் 46. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். கொஸ்டின் 47. அறிவடிவு மாய்ப்பின் நரன்வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் யாது? விடை சிங்கம். கொஸ்டின் 48. நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீராப்புராணம். கொஸ்டின் 49. பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? விடை காஞ்சிபுரம். கொஸ்டின் 50. ஒன்று கோலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? விடை திருநாவுக்கரசர். கொஸ்டின் 51. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக? விடை தொடர் வாக்கியம். கொஸ்டின் 52. நன்னூல் எவ்வகை நூல்? இந்த வாக்கியம் வினா வாக்கியம். கொஸ்டின் 53. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். விடை பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கொஸ்டின் 54. பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உட்கும் வடிநீ மதில் மல்லல் மூதூர் பயவேந்தே. இந்த பாடலரில் வரும் திணை பொதுவியல் திணை. கொஸ்டின் 55. இலக்கண குறிப்பு தருக. பசிக்கயிறு இதற்கு இலக்கண குறிப்பு உருவகம். கொஸ்டின் 56. அகர வரிசையில் எழுதுக. மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மனத்துயர் மீமிசை. அச்சண்டி சரியான விடை மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு. கொஸ்டின் 57. படிவிடம் இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர்? விடை வினைத்தொகை.
கொஸ்டின் 58. எச்சம் வேர்சொல் அல்ல. விடை இனிது. வந்தான் வேர்சொல்லை தருக. பா என்பது வேர்சொல். கொஸ்டின் 60. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக. விடை விலங்கு. கொஸ்டின் 61. வழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. விடை சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. கொஸ்டின் 62. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர் வளையாபதியினிற்கு அந்த இணை பொருந்தாத இணை. திருத்தக்க தேவர் இயற்றியது சீவக சிந்தாமணி. கொஸ்டின் 63. பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. உள்ளம், அழகு, வீடு, இடம். இதுல அழகு என்பது பொருந்தாதது. அரும்புதல் எதிர்சொல் தருக. விடை மெலிதல். கொஸ்டின் 65. இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை. கொஸ்டின் 66. பொருத்தமான இணையை தேர்வு செய்க. மருதம், வைகறை பொருத்தமான இணை. கொஸ்டின் 67. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். பாடலில் அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, பாடல் அடியில் கடைசி சீர் ஒன்றி வருவது எய்பு. அப்ப பாடல் அடிகளில் மோனை, எதுகை, எய்பு இந்த மூன்றுமே பயின்று வந்திருக்கு. நாலடியாரை தொகுத்தவர் பதும்பனார். கொஸ்டின் 69. திருக்குறளின் அழியாத தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? விடை திருவள்ளுவ மாலை. கொஸ்டின் 70. அல்லுற்று அற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை சிலப்பதிகாரம். கூற்று 1. நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். கூற்று 2. குண்டலகேசி என்னும் நூலிற்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. கூற்று இரண்டும் சரி. கொஸ்டின் 72. கூற்று 1. கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடல் செலவு ஒன்றில் இறந்து போனவர். கூற்று 2. அவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். இந்த இரண்டு கூற்றும் சரியானது. கொஸ்டின் 73. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? விடை புறநானூறு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள். விடை திருக்குறளும் கம்பராமாயணம். கொஸ்டின் 75. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. இவ்வரி இடம்பெற்ற நூல் இராமாயணம். கொஸ்டின் 76. அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நாடுகள். விடை கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. கொஸ்டின் 77. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார்? விடை பல்லவ காலத்து சிற்பிகள். எடுத்துக்காட்டு மாமல்லபுர சிற்பங்கள். கொஸ்டின் 78. தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தில்லையாடி. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம். கொஸ்டின் 79. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர். விடை அம்புஜத்தம்மாள். கொஸ்டின் 80. மனித மூளையின் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது? விடை 80%. கொஸ்டின் 81. கோன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் யாது? விடை அஞ்சாதவன். கொஸ்டின் 82. ஜி. போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் வடமொழி, தமிழ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். கொஸ்டின் 83. ஒப்பறிவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. வள்ளல் என்னும் இசைப்பாடல் யாரால் பாடப்படும்? விடை பெண்கள். கொஸ்டின் 85. பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜி. போப். கொஸ்டின் 86. வீரமாமுனி தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழப்படுபவர் யார்? விடை ராபி சேதுப்பிள்ளை. கொஸ்டின் 87. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வ மென்றெண்ணான் கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியார். கொஸ்டின் 88. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை? விடை 26,350. கொஸ்டின் 89. நாடக சாலையொத்த நற்கலா சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கொஸ்டின் 90. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது? விடை வானம் வசப்படும். ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? விடை அப்துல் ரகுமான். கொஸ்டின் 92. கோ. மோகனரங்கர் பிறந்த ஊர் சென்னையில் உள்ள ஆலந்தூர். கொஸ்டின் 93. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? விடை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பொறுத்துக. நூல் ஆசிரியர். குயில் பாட்டு பாரதியார்.
அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால் வீதி அப்துல் ரகுமான். நகரத்தில் இடர்பட்டோம் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம். கொஸ்டின் 97. பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை யாது? விடை 412. கொஸ்டின் 98. பலப்பட்டை சொக்கநாதம் பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது? விடை தென்றல் விடு தூது. கொஸ்டின் 99. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார்? விடை சுவாஸ் பாதிரியார். கொஸ்டின் 100. உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் என்பது கம்ப ராமாயணத்தில் வரும் கடைசி காண்டம். இது ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்டது. பொது தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இப்படி தான் கேட்பாங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.